ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வெல்கம் டு மை சேனல், அனில் எலக்ட்ரிக் சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, நிறைய வீடியோ போடலை. ஏன் போடலன்னா, போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி விருப்பமும் இல்லை. சரி, என்ன பண்ணுறது, அதுவும் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணி இறந்துட்டாங்க. அது முடிஞ்ச உடனே எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம், அந்த வேலைங்கள்லாம் இருந்ததுனால என் உடம்பும் கொஞ்சம் சரியில்லாததுனால நான் வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டால் நம்மளுக்கு வியூவர்ஸும் வரதில்லை, ஒன்றும் வரதில்லை. நம்ம சும்மா இல்லை, வீடியோ போட்டு என்ன பண்ணுறது. இன்னும் 2 மாதத்தில் நான் சேனல் ஆரம்பித்து 1 year ஆக போகுது. இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட நம்மளுக்கு வரல. அப்புறம் எப்படி நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதுவே மைண்ட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால நான் வீடியோவில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஒரு விஷயம், இன்றைக்கி ஏன் வீடியோ போட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட டவுட்டு, அது கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இது சரியா தப்பா அப்படின்றது ஒரு விஷயம். என்னென்னா, ஹைதராபாத்தில் ஒரு ஹோட்டலில் நாய்க்கறி போடுறாங்கன்னு சொல்லிட்டு, நாய்க்கறி தான் போடுறாங்கன்னு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ப்ரூவ் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சு 3 மாதம் ஆச்சாமா. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். 3 மாதம் ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாய்க்கறி தான் போடுறாங்கன்னு தெரிஞ்சும் அதை ஒன்றும் பண்ணாமல் 3 மாதம் கழித்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை விட என்ன இன்னொரு கொடுமைன்னா, நாய்க்கறி தான் போடுறாங்கன்னு தெரிஞ்சும் மக்கள் திருப்பி போய் அங்கே அவ்வளோ கூட்டமாமா போய் அந்த அளவுக்கு புக் பண்ணி இது பண்ணி அவ்வளோ ரஷ்ஷாமா அந்த ஹோட்டலில். அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு சொல்லியிருக்காரு. இதில் நம்ம யாரை தப்பு சொல்கிறது சொல்லுங்கள்? மக்களை தப்பு சொல்கிறதா, அந்த ஹோட்டல்காரர் தப்பு சொல்கிறதா, அந்த பர்மிஷன் திருப்பி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்களே அவங்கள தப்பு சொல்கிறதா? இதில் யாரை தப்பு சொல்கிறது சொல்லுங்கள் மக்களே நீங்கள்? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹோட்டல்காரங்களை விட, ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தவங்களை விட, போய் கூட்டமாக நின்னாங்க பார்த்தீங்களா மக்கள், அவங்கள தான் நான் சொல்லுவேன். எதுக்கு சொல்லுவேன்னா, தெரிஞ்சும் அது தப்பு தான் தெரிஞ்சும் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது நாய்க்கறி. அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட என்ன, எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. மக்கள் எதையுமே ஈஸியாக மறந்துடுறாங்க, ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. யாரும் இதை தட்டி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. யாரும் இதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ தெரிஞ்சே மக்கள் போய் இது தப்பு தான் தெரிஞ்சே செய்யும்போது இவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி என்ன பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. மக்கள் திருந்தினால் ஒழிய எந்த தப்புமே சரியாகாது, எதுக்குமே தீர்வு கிடைக்காது. என்னோட ஒப்பீனியன் இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது சரியா தப்பா சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு, தெரியாமல் இருந்தால் கூட சரி தெரியல அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சு ப்ரூவ் பண்ணி 3 மாதம் கழித்து அது ஓப்பன் பண்ணும்போது திருப்பி போய் மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்கன்னா மக்களோட மனநிலையை நம்ம என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள்? அது மாதிரி தான் இந்த யூடியூப்லேயும் ஒரு சிலரெல்லாம் பொய் தான் பேசுகிறாங்க, தப்பு தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்கள போய் ஆதரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள தப்பு சொல்லாமல் அவங்க செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கெல்லாம் காசை போட்டு ஒரு நாளைக்கு எத்தனை நாடகம் போட முடியுமோ அத்தனை நாடகமும் அவங்க போடுறாங்கன்னு தெரிஞ்சும் போய் மக்கள் பார்த்து அவங்களுக்கெல்லாம் அவங்கள வளர்த்து விட்றாங்களே. இந்த மாதிரி மக்கள் இருக்க வரைக்கும் எந்த ஒரு தப்புக்கோ ஒரு தீர்வு கிடைக்காது, எந்த தப்பும் சரியாகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும்னு தெரிஞ்சும் நம்ம மாற்றிக்க மாட்டோம். அதுலேயே நம்ம ஊறி போயிடுவோம். இது தப்பு தான், அது வேண்டாம் நம்மளுக்கு நம்ம யோசித்தா கூட அதை நம்ம மாற்றிக்க மாட்டோம். மாற்றிக்கிறவங்க 100ல் ஏதோ ஒரு 1% தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பேரெல்லாம் அந்த தப்புலேயே ஊறி அதுலேயே அவங்க முழுகி அதுலேயே அவங்க இதாகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதை மாற்றிக்கிறதுக்கு அவங்க முயற்சியும் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எந்த ஒரு இதுவுமே அவங்கக்கிட்ட தெரியாது. அது மாதிரி என்ன சொல்கிறது, மக்களோட எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல இதெல்லாம்.
தெரிஞ்சும் ஒரு இதை ஆதரித்து அவங்க போய் அதை சாப்பிட்ற பொருள், அதுவும் அது வேறு பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சாப்பிட்ற பொருள் தப்புன்னு தெரிஞ்சும் மக்கள் வந்து போய் போய் அதில் உளுந்து அதை சாப்பிட்றாங்கன்னா, இதில் நம்ம ஹோட்டல்காரரை நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அவன் வியாபாரத்துக்கு அவன் 1000 பண்ணுறான், அதை தப்புன்னு உனக்கு நிரூபிக்கிறாங்க. ஆனாலும் நீ வந்து அந்த தப்பை நீ ஆதரித்து தானே நீ அங்கே போகிற. அப்புறம் அங்கே உனக்கு என்ன இருக்குது, வேல்யூ என்ன உனக்கு? உனக்காக எதுக்காக குரல் கொடுக்கணும், எதுக்காக உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கணும் சொல்லுங்கள்? இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. என்னவோ மக்களே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, என் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் நான். சரி, வெள்ளிக்கிழமெல்லாம் பெட் கவரெல்லாம் மாற்றிடுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, சரி அதுதான் இன்றைக்கெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டே அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். இதுக்கு மேலே தான் வீடு பெருக்கிட்டேன், துடைக்கணும். எல்லாம் துடைச்சிட்டு குளிச்சுட்டு 1 மணிக்கு தான் பூஜை பண்ண போகிறேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, தம்பி காலேஜுக்கு கிளம்பிட்டான். இப்போ நான் வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு துடைச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எப்படியோ 1 மணி ஆகிடும். 1 மணிக்கே பூஜை பண்ணிக்கலாம், சுக்கிர ஓலையிலே பூஜை பண்ணிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இதுதான் மக்களே என்னோடய கேள்வி, ஆதங்கம் எல்லாமே தான். அது மாதிரி அங்கே நடந்துச்சுன்றது ஒரு விஷயம், ஆனால் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனால் அதை யாரும் கண்டுக்கிறதில்ல, கடந்து போயிடுறோம். அதனால தப்புக்கு உண்டான தண்டனையும் கிடைக்கிறதில்ல, நம்ம தப்பு செய்கிறோன்னு யாரும் உணர்றதும் இல்லை. ஏதோ இந்த கலிகாலம்னு சொல்கிறாங்களே, அதுதான் போல் இருக்குது. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து விலகி வந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம்னாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஐயோ இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே, மக்கள் ஏமாறுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் ஆதங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. திருந்த வேண்டியவங்க திருந்தினால் ஒழிய இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ இன்னும் 2 மாதம் இருக்குது, 1 இயருக்கு. அதுக்குள்ளே ஒரு 1-2 வீடியோவை நான் போடுறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. எப்படியோ 1 ஹவருக்குள்ளே 1 இயர்க்குள்ளே நம்ம 4000 ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியாது. அதனால ஏதோ அதுக்கப்புறம் நான் இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன். இந்த 2 மாதம் மட்டும்தான், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்மளுக்கு நிரந்தரம், அது மாதிரியெல்லாம் நம்ம அதுவும் என்னோடய விஷயத்துலலாம் நான் இதுதான் நம்மளுக்கு அப்படின்னாலாம் யோசிச்சேன்னா அது நடக்கவே நடக்காது. அதனால் எதையுமே நம்ம வந்து இதை நோக்கி தான் நம்ம போகிறோம், அடுத்த கட்டம் நம்மளுக்கு இதுதான் அப்படின்னாலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன், அப்புறம் கடவுள்கிட்ட வழி போடா அப்படின்ட்டு போயிடுவேன். அதுதான் என்னோடய கேரக்டரு. சரி, இது சரியாக தப்பான்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் முடிஞ்சால்.